நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால் இல்வாழ்க்கை. பழியஞ்சி பாத்துன் உடைத்தாயின் வாழ்க்கை வழியஞ்சல் எஞ்ஞான்றும் இல. விளக்கம்: பழிக்கு அஞ்சாமல் சேர்த்த பொருள் கணக்கின்றி இருப்பினும் அதைவிட பழிக்கு அஞ்சி சேர்த்த பொருளை பகுத்து உண்ணும் பண்பிலேதான் வாழ்க்கையின் ஒழுக்கமே இருக்கிறது. வணக்கம். முன் மீடியா செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முக்கிய செய்திகள். பிரெஞ்சு கால கலங்கரை விளக்கம் 400 ஆண்டுகால மொழியின் மூலம் புனரமைப்பு. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் திறந்து வைத்தார். போதை ஒழிப்பு தினத்தை ஒட்டி மராத்தான் போட்டி. 150க்கும் மேற்பட்ட போலீசார் பங்கேற்பு. பெங்களூரில் பெற்றோர் தங்கையை கொன்ற இளம்பெண் வழக்கு. தேடப்பட்டு வந்த பெண்ணின் காதலன் கைது. இனி விரிவான செய்திகள். பெங்களூருவில் தாய் தந்தை தங்கையை சொத்துக்காக கொலை செய்து புதுச்சேரிக்கு தப்பி வந்த பெண்ணை போலீசார் பெங்களூரு போலீசாரிடம் ஒப்படைப்பு. மது குடித்துவிட்டு தப்பம் முயன்ற அவரது காதலனை போலீசார் கைது செய்து பெங்களூரு போலீசாரிடம் ஒப்படைப்பு. பெங்களூரு ராமபுரம் பகுதியை சேர்ந்தவர் சோமசுந்தர், வயது 52, கம்ப்யூட்டர் இன்ஜினியர். இவரது மனைவி முத்துலட்சுமி, இவர்களுக்கு ஸ்வேதா வயது 24, சுப்ரியா வயது 19 என 2 மகள்கள். ஸ்வேதா ஆந்திராவை சேர்ந்த கென்னத் என்பவருடன் திருமணம் செய்யாமல் கணவன் மனைவி போல வாழ்ந்து வருகிறார். இதனை முத்துலட்சுமி, சுப்ரியா ஆகியோர் கண்டித்துள்ளனர். இதில் ஆத்திரமடைந்த ஸ்வேதா தனது காதலன் கென்னத்துடன் சேர்ந்து பெற்றோர் மற்றும் தங்கையை கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிவிட்டார். இதற்கிடையே புதுவையில் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் சுற்றித் திரிந்த ஸ்வேதாவை உருளையன்பேட்டை போலீசார் கைது செய்தனர். அப்போது அவரது காதலன் கென்னத் அவருடன் இல்லை. எனவே அவரை போலீசார் வலைவீசி தேடி வந்தனர். இதற்கிடையே கென்னத் அண்ணா சாலையில் உள்ள ஒரு மதுபாரில் மது குடித்துக் கொண்டு இருப்பதாக உருளையன்பேட்டை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. உடனே போலீசார் அங்கு விரைந்து சென்று அவரை மடக்கி பிடித்து கைது செய்தனர். அப்போது அவர் கையில் வைத்திருந்த பையில் கட்டுக்கட்டாக பணம், ஏராளமான பொருட்கள் இருப்பது தெரிய வந்தது. இதனை போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இது குறித்து பெங்களூரு போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. புதுச்சேரியில் 1836ஆம் ஆண்டு பிரெஞ்சு ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட பழமையான கலங்கரை விளக்கம் மற்றும் டூவான் சுங்க இல்லம் ஆகியவை புனரமைக்கப்பட்டு புதிய பொலிவுடன் காட்சியளித்து வருகின்றன. புதுப்பிக்கப்பட்ட இந்த பாரம்பரிய கட்டிடங்களை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் திறந்து வைத்து பார்வையிட்டார். புதுச்சேரியின் கடல்சார் வர்த்தக வரலாற்றை நினைவூட்டும் அடையாளங்களாக விளங்கும் டூவான் சுங்க இல்லம் மற்றும் பழைய கலங்கரை விளக்கம் 1836ஆம் ஆண்டு பிரெஞ்சுக்காரர்களால் கட்டப்பட்டவை. 29 மீட்டர் உயரமுடைய இந்த கலங்கரை விளக்கம் வங்காள விரிகுடா வழியாக சென்ற கப்பல்களுக்கு வழிகாட்டியாகவும் சுங்க அலுவலகமாகவும் செயல்பட்டு வந்தது. இந்த கலங்கரை விளக்கம் 1979ஆம் ஆண்டு வரை பயன்பாட்டில் இருந்தது. காலப்போக்கில் கட்டிடம் சேதமடைந்த நிலையில் புதுச்சேரி மத்திய சரக்கு மற்றும் சேவை வரி ஆணையரகம் அதன் பாரம்பரிய வடிவத்தை பாதுகாக்கும் வகையில் முழுமையான புனரமைப்பு பணிகளை மேற்கொண்டது. கடந்த ஆண்டு இந்த பணிகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து புதுப்பிக்கப்பட்ட கட்டிடத்தை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் திறந்து வைத்து பார்வையிட்டார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணன், தலைமை செயலர் சரத் சவுகான், அரசு செயலர்கள், ஜிஎஸ்டி அதிகாரிகள் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தற்போது புதுப்பொலிவுடன் காட்சியளி இந்த பழமையான கலங்கரை விளக்கம் மற்றும் டூவான் சுங்க இல்லம் புதுச்சேரியின் வரலாற்று பெருமையையும் பாரம்பரிய கட்டிடக்கலை சிறப்பையும் வெளிப்படுத்தும் முக்கிய சுற்றுலா அடையாளமாக மீண்டும் உருவெடுத்துள்ளது. புதுச்சேரி மாநில மின்சார பேருந்து பிஆர்டிசி பேருந்து ஓட்டுநர்கள் நேற்று இரவு முதல் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.
மத்திய அரசு ஓட்டுநர்களுக்கு வழங்குமாறு அறிவித்த சம்பளத் தொகையை வழங்காமல் மிகவும் குறைவான சம்பளத்தை வழங்குவதாகவும் 16 மணி நேரம் தங்களை வேலை செய்ய வற்புறுத்துவதாகவும் இதனால் அவர்கள் மன உளைச்சல் அடைவதாகவும் இதனை பற்றி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் தெரிவித்தாலும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுப்பதில்லை எனவும் பிரச்சினை சரி செய்யாவிட்டால் மேலும் அடுத்த கட்ட நடவடிக்கையாக உண்ணாவிரத போராட்டம் ஆகியவை நடத்த இருப்பதாகவும் தெரிவித்தனர். இப்போராட்டத்தை தலைவர் முருகன், துணைத் தலைவர் பழனிவேல், செயலாளர் சுரேஷ், துணை செயலாளர் அருண்ஜே ஆகியோர் தலைமை தாங்கினர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். பள்ளி மாணவியை கர்ப்பமாக்கிய முதியவர் போக்சோவில் கைது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே உள்ள கிராமத்தை சேர்ந்த மாணவி ஒருவர் அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். அந்த மாணவிக்கு திடீரென வயிற்று வலிப்பதாக பெற்றோரிடம் கூறியுள்ளார். இதனையடுத்து மாணவியை பெற்றோர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு மாணவியை பரிசோதித்த மருத்துவர்கள் மாணவி கர்ப்பமாக இருப்பதாக தெரிவித்தனர். இதை கேட்ட பெற்றோர் அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து கோட்டகுப்பம் அனைத்து மகளிர் போலீசில் பெற்றோர் புகார் அளித்தனர். அப்போது போலீசார் நடத்திய விசாரணையில் பாதிக்கப்பட்ட மாணவியிடம் வடகோடிப்பாக்கம் பகுதியை சேர்ந்த பெருமாள் வயது 63 என்பவர் மாணவியிடம் பழகி வந்தபோது அவர் ஆசை வார்த்தை கூறி மாணவியிடம் உல்லாசமாக இருந்தது தெரியவந்தது. இதில் மாணவி கர்ப்பமாகி உள்ளார். பெருமாள் மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான பெருமாளை தேடி வந்த நிலையில் அவர் மரக்காணம் அருகே சவுக்குத்தோப்பில் பதுங்கியிருந்தது தெரியவந்த நிலையில் அவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் 1,20,00,000 ரூபாயில் புனரமைக்கப்பட்ட 400 ஆண்டுகள் பழமையான முழியன் குளத்தை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். புதுச்சேரி பூர்ணாங்குப்பம் பகுதியில் உள்ள 400 ஆண்டுகள் பழமையான புகழ்பெற்ற முழியன் குளம் அமைந்துள்ளது. இதனை தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஆகியோரின் பங்களிப்புடன் 1,20,00,000 ரூபாய் மதிப்பில் நிதியில் தூர்வாரி புனரமைக்கப்பட்டது. இதனை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்டு குளத்தை திறந்து வைத்து கிராம மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். தொடர்ந்து குளத்தை சீரமைக்க நிதி வழங்கிய பல்வேறு தொண்டு நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள், சமூக அமைப்புகள் மற்றும் ஊர் பொதுமக்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் GNS ராஜசேகரன், பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி, சட்டமன்ற உறுப்பினர் ராமு, ஜோஸ் சார்லஸ் மார்டின் மற்றும் அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய முதல்வர் ரங்கசாமி, பாரம்பரிய கலைகளை கொண்ட ஊராக பூர்ணாங்குப்பம் பகுதி உள்ளது என்றும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கின்றன ஒரு இப்பகுதி கிராமமாக உள்ளதாகவும் அன்றைய காலங்களில் கோவில் குளங்கள் தான் நீர் ஆதாரமாக இருந்தது. இதன் காரணமாக தான் புதுச்சேரிக்கு நல்ல குடிநீர் கிடைத்து வந்தது. வளர்ச்சி காரணங்களால் குளங்கள் இல்லாத நிலை தற்பொழுது ஏற்பட்டு வருகிறது. புதுச்சேரிக்கு நல்ல குடிநீர் வழங்க 450 கோடி ரூபாயில் கடல் நீரை குடிநீராக மாற்றும் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது எனவும், புதுச்சேரியில் உள்ள குளங்களை எல்லாம் சீரமைக்க வேண்டும் என்பதுதான் அரசின் எண்ணம் என்றவர், 40,000 ஹெக்டேர் வயல்வெளியில் இருந்த புதுச்சேரி மாநிலம் இப்பொழுது 10,000 ஹெக்டேர் தான் உள்ளதாக தெரிவித்தார். மேலும் ஊரில் உள்ள மக்கள் ஒன்றிணைந்து இதுபோன்ற குளங்களை தூர்வாரி பாதுகாத்தால் நமது நிலத்தடி நீர் ஆதாரத்தை மேம்படுத்தலாம் எனவும் அவர் தெரிவித்தார். பட்டா கத்திகளுடன் பொதுமக்களை மிரட்டிய பிரபல ரவுடியை தவளக்குப்பம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி தவளக்குப்பம் அடுத்த TN பாளையம் மாரியம்மன் கோவில் அருகே ஒரு வாலிபர் பட்டா கத்திகளுடன் அவ்வழியாக வந்து செல்லும் பொதுமக்களை கத்தியை காட்டி மிரட்டுவதாக தவளக்குப்பம் போலீசாருக்கு தகவல் வந்தது. அதனை அடுத்து சப் இன்ஸ்பெக்டர் விஜயகுமார் தலைமையில் தலைமை காவலர் செல்வராஜ் மற்றும் ஆனந்தராஜ் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்று கண்காணித்தனர். அப்போது போலீசாரை கண்டதும் அந்த வாலிபர் தப்பியோட முயன்றார். அவரை மடக்கிப்பிடித்து விசாரித்தனர். விசாரணையில் அவர் TN பாளையம் உடையார் தெருவை சேர்ந்த சக்திவேல் மகன் சன் என்ற சண்முகம் வயது 25 என்பதும், இவர் மீது ஏற்கனவே கொலை, கொள்ளை, வழிப்பறி, கஞ்சா, அடிதடி, சண்டை உள்ளிட்ட 7 வழக்குகள் நிலுவையில் உள்ளது தெரியவந்தது. எனவே அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 2 பட்டா கத்திகள் மற்றும் ஒரு செல்போன் ஆகியவற்றை பறிமுதல் செய்து நேற்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர்.
வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். கம்பெனியில் ரூபாய் 5 லட்சம் தாமிர பொருட்கள் திருட்டு. புதுச்சேரி சேதராப்பட்டு தொழிற்பேட்டையில் உள்ள ஒரு தனியார் கம்பெனியின் மேலாளர் அரவிந்தன் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கம்பெனியில் உள்ள பொருட்களை ஆய்வு செய்தார். அப்பொழுது அங்கிருந்து தாமிர பொருட்கள் திருடு போயிருந்தது. இதன் மதிப்பு ரூபாய் 5 லட்சம் ஆகும். இதையடுத்து கம்பெனியில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை அரவிந்தன் ஆய்வு செய்தார். அப்பொழுது மர்ம நபர் சிலர் கம்பெனியில் இருந்து தாமிர கம்பிகளை திருடி செல்வது பதிவாகி இருந்தது. இந்த வீடியோவை ஆதாரமாக வைத்து சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் அரவிந்தன் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து சிசிடிவி கேமரா வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நெருக்கடி நிலை காலத்தில் நடைபெற்ற ஜனநாயக மீறல்கள் மற்றும் மக்களுக்கு நேர்ந்த அவலங்களை எடுத்துரைக்கும் பொதுக்கூட்டம் தனியார் ஹோட்டலில் மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் நமச்சிவாயம், முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு சேவா பாரதி மாநில பொதுச் செயலாளர் இளங்குமரன் சம்பத் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். சிறப்புரையாற்றிய இளம் குமரன் சம்பத் தனது உரையில் 1975ஆம் ஆண்டு ஜூன் 25 அன்று முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி தலைமையிலான காங்கிரஸ் அரசு நாட்டில் அவசர நிலையை பிரகடனம் செய்ததன் மூலம் ஜனநாயக உரிமைகள் பறிக்கப்பட்டன என்றும், கருத்து சுதந்திரம் மற்றும் ஊடக சுதந்திரம் கடுமையாக கட்டுப்படுத்தப்பட்டன என்றும் குறிப்பிட்டார். மேலும் ஆயிரக்கணக்கான அரசியல் தலைவர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் சிறையில் அடைக்கப்பட்டு பல்வேறு கொடுமைகளுக்கு உள்ளான வரலாற்று நிகழ்வுகளை பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் மத்தியில் விரிவாக எடுத்துரைத்தார். நிகழ்ச்சியின் போது நெருக்கடி நிலை காலத்தில் வாழ்ந்த மூத்த நிர்வாகிகளுக்கு மாநில தலைவர் ராமலிங்கம், அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் ஆகியோர் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார், லட்சுமி நாராயணன், துணைத் தலைவர்கள் ரத்தினவேல், ஜெயலட்சுமி, பழனி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் செல்வம், அசோக் பாபு, தங்க விக்ரமன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் பொறுப்பாளர்கள் தமிழ்மாறன், ரஞ்சித், ருத்ரகுமாரன், மேலும் மூத்த நிர்வாகிகளான தாமோதரன், இளங்கோவன், அன்பு செல்வம், துரை கணேசன், கருணாகரன், ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அணி தலைவர்களான தாமரை செல்வி, காத்தவராயன் மற்றும் மாவட்ட தலைவர்களான கிருஷ்ணராஜ், உலகநாதன், அனிதா, சுகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். மேலும் மாநில மாவட்ட தொகுதிக்குட்பட்ட 300க்கும் மேற்பட்டோர் பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஆரோசிட்டி சார்பில் புதுவையில் உள்ள பரதன் அரசு நடுநிலைப்பள்ளி பழைய கட்டிடத்தை புதுப்பித்து வர்ணம் பூசி அப்துல் கலாம் நூலகம் திறக்க உதவி செய்யப்பட்டது. மேலும் பள்ளிக்கு தேவையான டேபிள் மற்றும் நாற்காலி ஆகியவற்றை ரோட்டரி ஆரோசிட்டி மூலம் நிதியுதவி செய்து ஒப்படைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நுகர்வோர் கோர்ட் நீதிபதி முத்துவேல் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி நூலகத்தை பள்ளி மாணவர்களுக்கு ஒப்படைத்தார். மேலும் விழாவில் ரோட்டரி ஆரோசிட்டி தலைவர் பாக்யராஜ், முன்னாள் தலைவர் தமிழ்ச்செல்வி, உதவி ஆளுநர் கந்தன் உள்ளிட்ட உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். முன்னதாக பள்ளி தலைமை ஆசிரியை ராதிகா அனைவரையும் வரவேற்று கௌரவப்படுத்தினார். முடிவில் ஆசிரியர் சுரேஷ் நன்றி கூறினார். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். சர்வதேச போதை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி காவல்துறை சார்பில் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட 150க்கும் மேற்பட்ட காவலர்கள் விழிப்புணர்வு மராத்தான் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் புதுச்சேரி முக்கிய வீதிகள் வழியாக ஓடி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர்.
போதைப் பொருட்களை முற்றிலும் ஒழிப்பதற்கு உலக நாடுகள் நடவடிக்கை எடுப்பது மற்றும் போதைப்பொருள் இல்லாத சமூகத்தை உருவாக்குவது என்ற நோக்கத்துடன் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 26ஆம் தேதி சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தலை தடுக்கும் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. நாடு முழுவதும் இத்தினத்தில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது. அதன்படி புதுச்சேரி காவல்துறை சார்பில் போதை விழிப்புணர்வு மராத்தான் நடைபெற்றது. கடற்கரை சாலையில் துவங்கிய இந்த மராத்தான் போட்டியை டிஐஜி சத்யசுந்தரம் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் 150க்கும் மேற்பட்ட புதிதாக தேர்வு செய்யப்பட்ட காவலர்கள் கலந்து கொண்டு கடற்கரை சாலையிலிருந்து புதுச்சேரி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஓடி போதைப் பொருளுக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தொடர்ந்து போதைப்பொருள் எதிராக உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். மேலும் இதில் வெற்றி பெற்ற காவலர்களுக்கு கேடயமும் சான்றிதழும் வழங்கப்பட்டது. அதேபோல் மராத்தானில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், காவல் கண்காணிப்பாளர்கள், காவல்துறையினர் கலந்து கொண்டனர். சிலம்பு செல்வர் டாக்டர் மா.பொ. சிவஞானம் அவர்களின் 121வது பிறந்தநாள் விழா நடைபெற்றது. சிலம்பு செல்வர் டாக்டர் மா.பொ. சிவஞானம் கிராமணியார் அவர்களின் 121வது பிறந்தநாள் விழா புதுவை சித்தன்குடியில் நடைபெற்றது. அதன்படி தலைவர் இளம் பூர்ணம் கிராமணியார் தலைமையில் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் ஜெகஜோதி, தங்கராஜ், அப்பாதுரை, இளங்கோவன், திருஞானம், அருணாச்சலம், ஆறுமுகம், சண்முகம், காலாப்பட்டு ராஜு, லாஸ்பட்டி ராஜு, அன்பு செல்வம், முருகன் மற்றும் ஏராளமான கிராமணியார் சபை நிர்வாகிகள் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த சிலம்பு செல்வர் டாக்டர் மா.பொ. சிவஞானம் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி 121வது பிறந்தநாளை கொண்டாடினார்கள். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இளைஞர்கள் முன்னெடுத்த போதை ஒழிப்பு மராத்தான், 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் உற்சாக பங்கேற்பு. சர்வதேச போதை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு இளைஞர்களின் முன்னெடுப்பில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கான 5 கிலோமீட்டர் மராத்தான் போட்டி புதுச்சேரி லாஸ்பேட்டை தாகூர் அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது. ரெட் ரூட்ஸ் கிரிக்கெட் சங்க இளைஞர்கள் ஏற்பாடு செய்திருந்த இந்த மராத்தான் போட்டியை வழக்கறிஞர் கௌதம் பாஸ்கரன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தாகூர் அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் தொடங்கிய போட்டி 5 கிலோமீட்டர் சுற்றளவை கடந்து மீண்டும் அதே மைதானத்தில் நிறைவு பெற்றது. இந்த போட்டியில் 500க்கும் மேற்பட்ட பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். போதைப் பொருள் பயன்பாட்டுக்கு எதிரான விழிப்புணர்வை இளைஞர்களிடையே ஏற்படுத்தும் நோக்கில் இளைஞர்களை முன்வந்து இந்த மராத்தான் போட்டியை ஏற்பாடு செய்தது நிகழ்ச்சியின் சிறப்பம்சமாக அமைந்தது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பிரெஞ்சு கால கலங்கரை விளக்கம் 400 ஆண்டு கால முழியன் மூலம் புனரமைப்பு, மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் திறந்து வைத்தார். போதை ஒழிப்பு தினத்தை ஒட்டி மராத்தான் போட்டி, 150க்கும் மேற்பட்ட போலீசார் பங்கேற்பு. பெங்களூரில் பெற்றோர் தங்கையை கொன்ற இளம்பெண் வழக்கு, தேடப்பட்டு வந்த பெண்ணின் காதலன் கைது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.